பாடிடும் பறவைகள், பாய்ந்திடும் அருவிகள், பனிமலை தொடரின் பசுமையின் கோலம், இயற்கையின் அழகில் இதயங்கள் மகிழும். இறைவா என் மனம் உன் புகழ் தினம் பாடும். வானும் புவியும் வாழும் யாவும் வான்பரன் கை வண்ணம். விந்தை உலகும் விண்ணின் நிலவும் தந்தை இறைவன் தரணிக்கு தந்திட்ட பரிசன்றோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 41 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. தியானத்திற்கான தலைப்பு தேவனுடைய வேளை. 2 வருஷம் சென்ற பின்பு காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. ஆதியாகமம் 41 வசனங்கள் 1-8. ஏதாவது நன்மை நடக்காதா என்று ஏங்கி காத்திருப்பது மிகுந்த இளைப்பை தந்துவிடுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கூட நமக்கான சோதனை காலம்தான் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒன்றில் முடிவு வரும் அல்லது மாற்றம் வரும். இது நியதி. ஆனால் கர்த்தருக்கு ஒரு வேலை உண்டு. அது வரும் வரை அவருக்குள் உறுதியாயிருப்பதே உத்தமம். பானபாத்திரக்காரன் வேலையில் அமர்த்தப்பட்டு 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஒரு தடவையேனும் அவன் யோசேப்பை நினைக்கவே இல்லை. இது அவனது தவறா அல்லது தேவனுடைய வேலை இன்னமும் வராதிருந்ததுதான் காரணமா? உலக ரீதியாக பார்த்தால் அவன் செய்தது தவறுதான். ஆனால் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது என்பது விளங்கும். ஆம், அவன் சொல்லி யோசேப்புக்கு விடுதலை கிடைத்திருந்தாலும் கூட ராஜாதானே யோசேப்பின் தலையை உயர்த்துவது என்பது தேவனாலே அல்லாமல் யாராலே கூடும்? அடுத்து பார்வோன் இந்த 2 ஆண்டுகளாக ஒரு கனவும் காணவில்லையா? ஆனால் குறிப்பிட்ட இந்த சொப்பனம் பார்வோனை கலங்கடித்தது கர்த்தருடைய வேலையின் ஆரம்பத்தை வெளிப்படுத்துகிறது. அந்நாட்களில் பல மந்திரவாதிகள், சோதிடர்கள் அரண்மனையில் பல தேவைகளுக்காக அமர்த்தப்பட்டிருந்தனர். இவர்களின் செயல்கள் அசுத்த ஆவிகளுடன் சம்பந்தப்பட்டவை. அவர்களால் பார்வோனின் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாமற் போனது. இங்கேதான் பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைவு கூறுகிறான். யோசேப்பு காவற் கிடங்கிலிருந்து அவசரமாக பார்வோனிடம் கொண்டு வரப்படுகிறான். இதுவே தேவனது செயலாகும். ஒரு காரியத்தை கவனித்தீர்களா? யோசேப்பு விடுதலைக்காக ஏங்கிய காலத்தில் விடுதலை கிட்டவில்லை. மாறாக எந்தவித ஆயத்தமும் இல்லாத பொழுதிலே அவசரமாக விடுதலை கிடைத்தது. யோசேப்பு தடுமாறவில்லை. ஏனெனில் அவருக்கு தேவனோடு இருந்த உறவு நிலையாயிருந்தது. தனக்கு நேரிட்ட சோதனைகளில் எல்லாம் ஜெயம் பெற்ற யோசேப்பின் நற்குணம் அவர் தனது சகோதரர்களை சந்தித்த போது வெளித்தெரிந்தது. இனி எதுவும் இல்லை என்னும் போதுதான் பெரிய தருணங்கள் நம்மை தேடி வருகின்றன. அடுத்தது கர்த்தருடைய வேலை வந்துவிட்டால் பின்பு அதை யாராலும் தடுக்கவோ தாமதிக்கவோ முடியாது. மேலும் நாம் தேவனுடனான உறவிலே உறுதியாக நிலைத்திருந்தால் எந்த வேலையிலும் நாம் தயங்காமல் முன் செல்லலாமே. ஆகவே எந்த நிலைமையானாலும் தேவனுடைய வேலைக்குள் ஒப்பு கொடுத்துவிட்டு அவருடைய கரத்துக்குள் அமர்ந்திருப்பதே சிறப்பானது. ஜெபம் செய்வோமா? தகப்பனே, எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்த நன்மைகள் தாமதமானாலும் நீர் முன் குறித்த வேளையில் எங்களுக்கு கிடைக்கும் என முழு இருதயத்தோடும் விசுவாசித்து காத்திருக்கிறோம். ஆமேன்.